எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், தங்கத்தையும் சில்வரையும் லாங் டேர்மாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து லாங் டேர்முக்கு தான், நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸுக்கு தான் இந்த சார்ட் வந்து இந்த அனலிஸ் வந்து வேலை செய்யும். நான் போன வீடியோக்களில் செஞ்சதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் அனலிஸ், அது வந்து 3 to 6 மந்த்துக்கான டெய்லி சார்ட்டை வச்சு. இது வந்து லாங் டேர்மாக பார்க்க போகிறேன். ஸோ இது அப்படியே நடக்கணும் இல்லை, என்ன மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு பார்க்குறதுக்காக மட்டும்தான். நான் இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறதெல்லாம் ஃபைனான்ஷியல் அட்வைஸ் இல்லை. இது வந்து நான் என்ன நினைக்கிறேன், எந்த ஒப்பீனியன் என்ன, எப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ இது வந்து ரோ மெட்டீரியல் மாதிரி. நீங்கள் இது ஒரு ஐடியாவை எடுத்துக்கொண்டு நீங்கள் போய் ரீசர்ச் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் எடுக்கணும். நான் இந்த ஒப்பீனியனை மட்டும்தான் சொல்லலாம். ஸோ அதனால் இதை வந்து ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸாக கருதாமல் இது ஒரு ஐடியா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணி, அதை நீங்கள் அதில் ஒரு ஐடியா எடுத்து நீங்கள் ஒரு ரீசர்ச் பண்ணி அதில் கொஞ்சம் பில்டப் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக விளங்கும். ஏன்னா கடைசியில் நான் சில விஷயங்களை பற்றியும் பேசுவேன். மற்றது இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா இது புது சேனல். மற்றது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேர் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து யூடியூப் வந்து கூட பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மற்றது இந்த சேனலை பார்க்குறாக்கள், கமெண்ட் பண்ணுறாக்கள், லைக் பண்ணுறாக்கள், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறார்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து தங்கத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி தான் மூவ் ஆகியிருக்கு. ஒரு சேனல் வரைஞ்சி பார்க்க போகிறேன், எந்த சேனலுக்குள்ளே இந்த ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டாக நான் ஒன்று ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அதாவது 70s அதாவது $35 ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அதாவது 70s லோவையும் 2001 80s கிராஷ் ஆக தொடங்கி 2001 பொட்டம் ஆச்சு, அந்த லோவையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். இதுக்கு சமச்சீராக இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன், இந்த ஐயை கனெக்ட் பண்ணி. ஸோ இந்த சேனலுக்குள்ளே போயிருக்கு. இது சப்போர்ட்ன்றதால நான் இதை க்ரீன் ஆக்குறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 70s புல் ரன் ஆரம்பிச்சு, பிறகு ஒரு சின்ன கிராஷன் வந்து பிறகு திருப்பி புல் ரன் ஆகி திருப்பி டாப் ஆகி 2001 பொட்டம் ஆகி திருப்பி ஏறி இருக்குது. ஆனால் இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனுக்கு போகலை. இது அதுக்கு முதலே டாப் ஆகி திருப்பி வந்திருக்கு. ஸோ அதனால் 2000 வந்த இதுக்கு இன்னொரு சேனல் வரைஞ்சி பார்க்க போகிறேன். ஸோ இதில் இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் 1 2 3 தரம் சப்போர்ட் எடுத்து போயிருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு ஒரு சமச்சீராக இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ அதை வந்து நான் ரெட் ஆக்குறேன். ஸோ 2000 இங்கே பொட்டம் ஆகி திருப்பி புல் ரன் ஆகி திருப்பி வந்து இப்போ போய்கொண்டு. ஸோ அடுத்ததுக்கு போக இங்கே சான்ஸ் இருக்குது. இங்கே 6000 கிட்ட 6600 அந்த மாதிரி இதுக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்றது இந்த டொப்பையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ இதில் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஏன்னா போயிட்டு திருப்பி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது 3000 மாதிரி. ஓகே, அதை பார்க்குறதுக்காக நார்மலாக என்ன நடக்கும், ஒரு ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன்னு சொன்னால் அதை பிரேக் ஆகி போகுதுன்னா திருப்பி ஒரு 3-6 மாதத்தில் ஒரு கிராஷன் வந்துச்சுன்னா அதில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்காக இந்த ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். மற்றது பார்த்தா இதில் இன்னொன்று பார்க்கும்போது உங்களுக்கு வழங்குது கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக நான் கப் அண்ட் ஹேண்டில் ஒன்று வரைஞ்சி பார்க்குறேன். ஸோ இது ஒரு கப் மாதிரி, இது ஒரு ஹேண்டில் மாதிரி, இது ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். அப்போ நார்மலாக என்ன நடக்க வேண்டாம், கப் அண்ட் ஹேண்டில் இந்த கப்போட லென்த் இருக்குல்ல, இந்த பொட்டத்துலேருந்து இந்த ஹை வரைக்கும். ஸோ அதை நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கேருந்து இந்த டொப் வரைக்குமான இது வந்து எப்போ பிரேக் அவுட் ஆகி போகக்குள்ள, அதாவது இப்படி வந்து இதிலேருந்து பிரேக் அவுட் ஆகி போகக்குள்ள இந்த பெர்சன்டேஜ் மூவ் இங்கே கொடுக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வந்து இங்கே போகிறதுக்கு சான்ஸ் கொடுக்கு. எவ்வளவு? 15,000 to 16,000. ஸோ கோல்டு வந்து லாங் டேர்மாக, அதாவது 5 வருஷத்துலையோ 10 வருஷத்துலையோ எப்படி டைமிங் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. மார்க்கெட் இது மாறலாம், சில நேரம் நாளைக்கு தெரியாது, ஓர்கள் வரலாம், என்ன நடக்கும் அது டிபெண்ட், அதை நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். ஆனால் சார்ட் வந்து இங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து கோல்டு வந்து 6000 மாதிரி போகும், பிறகு புல் பேக் கொண்டு வரும், பிறகு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது 16,000 மாதிரி. ஸோ இதில் ஒரு புல் பேக் வர்றதுக்கு இப்போ நான் நாளைக்கு புல் பேக் வந்தால் எங்கே வந்து நிற்கும்னு பார்க்குறதுக்காக நான் ஒரு இது வரைகிறேன். ஸோ நாளைக்குன்னா நான் நாளைக்குன்னு சொல்லலை, 6 மந்த்லேயோ 3 மந்த்ஸ்லேயோ ஒரு புல் பேக் வந்துச்சுன்னா தங்கம் வந்து 3500 3000 அந்த இடத்துக்குள்ளே புல் பேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு பாத் வரைஞ்சி பார்க்கணுமெண்டா, சும்மா இது அப்படியே நடக்குமெண்டா பார்த்துட்டா இப்படி போய் இப்போ
6000 அந்த மாதிரி போய் இந்த இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போய் திருப்பி பெரிய புல் பேக் ஒன்று வந்து திருப்பி ஏறி திருப்பி புல் பேக் வந்து இங்கே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் கோல்டு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து நான் ஏன் இந்த 6000 எடுத்திருக்கேன்னா இந்த சேனல், அதாவது 2000லேருந்து இந்த சேனலுக்குள்ளே போகுதுன்னா இங்கே போய் சேரும். அதுக்கு பிறகு ஒரு பெரிய புல் பேக் வரும். அது மார்க்கெட் கிராஷ் வந்துச்சுன்னா அதோடு சேர்ந்து கோல்டு புல் பேக் ஆகும். பிறகு ஃபெடரல் ரிசர்வ் வந்து நல்லா பிரிண்ட் பண்ணி திருப்பி இன்ஃப்ளேஷன் வரப்போகுது, இல்லாட்டி வேறு காரணங்கள் நாங்கள் இப்போ கண்டுபிடிக்கல தான், வேறு காரணங்கள் ஓர்களாக இருக்கலாம், யுத்தங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வரைக்கும் திருப்பி வரும். ஸோ 16,000 to 18,000 போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது லாங் டேர்ம் டார்கெட். ஆனால் கிட்ட இல்லைன்னா த்ரீ மந்த்லேயோ 6 மந்த்லேயோ பெரிய புல் பேக் வரப்போகுது, அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் இன்றைக்கு ஏறுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு ரெடியாக இருங்க, இல்லாட்டி ஏறாதீங்க. இல்லாட்டி மாதம் கொஞ்சம் ஏறுங்க. ஏன்னா நீங்கள் மாதம் ஏறுறதால இங்கே ஒரு இங்கே கொஞ்சம் புல் பேக் வந்தாலும் அப்புறம் இங்கே கொஞ்சம் அப்படி அவரேஜாக வாங்கி கொண்டிருக்கலாம். ஸோ உங்களுக்கு தலையடி இல்லை, நிம்மதியாக நைட்டில் தூங்கலாம், ஒரேடியாக காசை போட்டு இருக்காமல். அதுக்காக நான் வரைஞ்ச மாதிரி இப்படி தான் போகணுமென்ட்டு இல்லை, டைமிங் மாறலாம், கொஞ்சம் அங்கே இங்கே மாறலாம். ஆனால் டார்கெட் வந்து எனக்கு 6000 ஃபர்ஸ்ட் டார்கெட், பிறகு அடுத்தது போகிறேன்னு சொன்னால் 16,000 மாதிரி போகும். இந்த டார்கெட்டுக்கு போகிறேன்டா, இந்த டார்கெட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் 15,000 to 16,000 போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கு என்ன காரணம், எதுக்கு காரணம்ன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் டெக்னிக்கல் அனலிஸ்ட் அதை தான் சொல்லுது. அதுக்காக இங்கே போகுதுன்ட்டு பாஞ்சடிச்சு வாங்காதீங்க. ஏண்டா நீங்கள் இப்போ வாங்குறீங்கண்டா, இப்போ நீங்கள் ஏதாவது காசு இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த காசு 5 இயர்ஸ், மினிமம் 5 இயர்ஸுக்கு அந்த காசு உங்களுக்கு தேவையில்லை, இல்லாட்டி 10 இயர்ஸ். அதனால தான் சொல்கிறேன், மாதம் உங்களுக்கு மிஞ்சிற காசை ஓகே அதை எடுத்து இதில் போட்டால் லாங் டேர்முக்கு கோல்டு எப்பையும் ஏறிக்கொண்டு தான் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ண போகிறத நிப்பாட்டுறது இல்லை, கவர்மெண்ட் கடன் வாங்க போகிறத நிப்பாட்டுறது இல்லை, மற்றது சென்ட்ரல் பேங்க் வாங்கி கொண்டிருக்கு. ஏன் வாங்குதுன்றது பொறுத்திருந்து தான் தெரியும். ஏன்னா சென்ட்ரல் பேங்க் அடுத்த வருஷத்துக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாங்க போகிறது இல்லை. சென்ட்ரல் பேங்க் வாங்குதுன்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது. மற்றது கோல்டு இவ்வளோ ஏறுதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே வரும். ஸோ அதனால் மாதம் வாங்குறது எப்பயுமே சேஃப். உங்களோட காசு வந்து பெருமதியை பாதுகாக்கும். ஸோ உங்களுக்கு கோல்டே இல்லாட்டி கொஞ்சம் மாதம் கொஞ்சம் வாங்குங்க. ஒரு 20% உங்களோட காசில் 20% கோல்டில் இருக்கிறது நல்லா. அதுக்காக இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி 20% போட போகிறேன்னு போகாதீங்க. ஏன்னா இப்போவும் புல் பேக் வரலாம். ஸோ மாதம் வாங்கும்போது சில நேரம் மேலேயும் வாங்குவீங்க, ஆனால் அந்த ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இன்வெஸ்டிங்கில் அப்படித்தான், நீங்கள் வந்து ப்ரொடிக்ட் பண்ண போனீங்கன்னா கஷ்டம். இல்லாட்டி இறங்கும் போது வாங்கலாம்னு வெயிட் பண்ணுறாலும் கஷ்டம். இதெல்லாம் ஒரு பார்த்தா இப்போ இறங்காமல் திருப்பி பறந்தாலும் பறக்கலாம், தெரியாது. ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் மாறலாம், எப்போ மாறுமென்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் வாங்குறது நீங்கள் நிம்மதியாக வாங்கி கொண்டு போகலாம், நைட்டில் நிம்மதியாக தூங்கலாம். ஒரே காசை இன்வெஸ்ட் பண்ணி போட்டு பறக்க போதுன்னு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கலாம் இருக்கிறதுக்கு பதிலாக. ஸோ மாதம் வாங்குறது சேஃபாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து தங்கத்தில் லாங் டேர்ம் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ அடுத்தது நாங்கள் அதே மாதிரி சில்வர் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் லாங் டேர்மாக. ஸோ அதே மாதிரி இது மந்த்லி சார்ட், ஒவ்வொரு கேண்டிலும் மந்த்லி கேண்டில் ஸ்டிக். இந்த சார்ட் வந்து 70s இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்க போகிறேன். இங்கேருந்து இதை அப்படியே க்ளோன் பண்ண போகிறேன், சமச்சீராக இன்னொன்று வரைஞ்சி பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே போகிறதுக்கு ஓகே. ஸோ இதை நான் வந்து க்ரீன் ஆக்குறேன். ஸோ அதே மாதிரி கோல்டு மாதிரி தான் ஏறிச்சு, அப்புறம் விழுந்துச்சு, ஏறிச்சு, ஆனால் இந்த டாப்புக்கு போகலை, அதுக்குள்ளே இறங்கிடுச்சு. அதனால் நான் இந்த 2000 லோவில் இருந்து ஒரு சேனல் வரைஞ்சி பார்க்க போகிறேன். ஸோ இந்த 2000 லோவில் இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன், இதுக்கு சமச்சீராக ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஸோ அது வந்து இங்கே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ரெட் ஆக்குறேன், ஏன்னா அது ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன். ஸோ சில்வர் வந்து இந்த புல் மார்க்கெட்டில் $113-115 போகிறதுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி கோல்டுக்கு செஞ்ச மாதிரி இந்த டொப்பையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைகிறேன். ஓகே. ஸோ இது வந்து இப்படி வருது. ஸோ இதுலேயும் ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதுக்கு நான் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் வரைஞ்சி பார்க்க போகிறேன். ஸோ இது ஒரு கப், ஸோ அதுக்கு ஹேண்டில் வரைய போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எங்களுக்கு 118-115 மாதிரி கொடுக்குது. அடுத்த டார்கெட் வந்து 300 மாதிரி கொடுக்குது. ஸோ இதுக்கு ஒரு பாத் வரைஞ்சி பார்க்குறேன்னா, ஸோ பாத் வரைகிறதுக்கு முதல் புல் பேக்கான இங்கே நடக்க மாட்டோம். புல் பேக் பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த டாப். ஸோ இனி வந்து அது வந்து சப்போர்ட்டாக வேலை செய்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு புல் பேக் வருதுண்டா மார்க்கெட் கிராஷோட சேர்ந்து இங்கே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பாத் வரைஞ்சி பார்க்கணும்னு சொன்னால் இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டாக இங்கே போகும் 120, 115, சும்மா சொல்லுவோம் 110க்கு மேலே போகும், பிறகு புல் பேக் ஆகும். இந்த
இதுக்கு வேறு, பிறகு அப் ஆகும், பிறகு புல் பேக் ஆகும், பிறகு இப்படி போகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாத் தான். ஸோ இப்படியே நடக்க வேண்டியில்லை. ஆனால் இந்த டார்கெட், என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 115 அந்த மாதிரி போகும், அடுத்த டார்கெட் வந்து 300. ஸோ இது வந்து லாங் டேர்ம், 5 to 10 years, நாளைக்கு நாளைக்கு நடக்கிற டார்கெட் இல்லை. ஸோ நாங்கள் கோல்டுக்கு பார்த்துட்டோம், இங்கே வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா புல் பேக்காக இங்கே வரமாட்டா, இதில் நல்ல சப்போர்ட் வந்திருக்கு. இதில் சென்ட்ரல் பேங்க்லாம் நல்லா வாங்கினது 3,000 அந்த மாதிரி ரேஞ்சில். ஸோ சென்ட்ரல் பேங்கில் வந்து திருப்பி புல் பேக் ஆகக்குள்ள திருப்பி வாங்க பார்க்கும், நிறைய வாங்க பார்க்கும். ஸோ அது ஒரு சப்போர்ட் அமையும். மற்றது இன்னொரு விஷயம், கோல்டுக்கு இந்த டாப் இதில் பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. ஸோ அது புல் பேக் ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு திருப்பி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த மாதிரி இது கொடுத்துருந்தேன். ஏன்னா புல் பேக் இப்படி வந்து இதுக்குள்ளே போய் மேலே வருமெண்ட். சில்வருக்கும் அதே மாதிரி தான், இந்த டாப் இங்கே வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, திருப்பி வரும். ஏன்னா இது இறங்குதுன்னா மார்க்கெட், கோல்டு சில்வர் மார்க்கெட் கிராஷோடு சேர்ந்து இறங்குதுன்னு சொன்னால் ஃபெடரல் ரிசர்வ் சும்மா இருக்காது, வந்து மணி பிரிண்ட் நல்லா பண்ணும், பாலிசியை ஈஸியாக்கும். ஸோ அதனால் வேற தொடங்கும். வேண்டாம் மற்ற சார்ட்டுகள், நான் இப்போ கோல்டு சில்வரை பற்றி தான் இதில் பேசியிருக்கேன். ஆனால் நான் வேறு சார்ட்டுகள் அதாவது அனலைஸ் பண்ணும்போது எனக்கு விளங்குது. என்ற அடுத்த புல் மார்க்கெட் வந்து கமோடிட்டிஸ் வந்து புல் மார்க்கெட் அமையும். மற்ற நீங்கள் பாருங்கள், வெனிசுலா போர் இல்லாட்டி சைனா அமெரிக்கா ட்ரேட் போர் எல்லாம் எதுக்கு நடந்து கொண்டிருக்கு? சைனா பிளாக் பண்ணுது சில்வரை, ரியர் எர்த். அப்போ ஸோ அடுத்த போர் வந்து இதுகளை வச்சுக்கு தான் நடக்க போகுது என்னை பொறுத்தவரை. ஸோ அதனால் கமோடிட்டிஸ், முக்கியமான சில்வர் இந்த மாதிரி கமோடிட்டிஸ் இருக்குது, அதுகள் எல்லாம் வந்து புல் மார்க்கெட்டில் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் போய் அதுக்காக இங்கே போக போகுது, சில்வர் 300க்கு போக போகுது, சில்வர் 300க்கு போக போகுது, கோல்டு 16,000க்கு போகுதுன்ட்டு ஃபுல்லாக போய் வாங்காதீங்க. திருப்பி சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுங்க. மாதம் உங்களுக்கு மிஞ்சிற காசை இன்வெஸ்டிங் தானே, ஏற்றுங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ட்ரேட் பண்ணுறாக்கள் அது வேறு கதை, நான் போன வீடியோவில் அதை கவர் பண்ணியிருப்பேன். இதில் நான் இன்வெஸ்டிங் அதுகளை பற்றி தான், லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு தான் இந்த சார்ட்டுகளை எல்லாம் அனலைஸ் பண்ணுறது. ஏன் நான் இதை அனலைஸ் பண்ணுறேன், எப்படி போகுதுன்னு ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக. இப்போ எனக்கு தெரியும் புல் பேக் வந்து பெருசாக வரப்போகுது, அதனால தான் சொல்கிறேன் ஒரு ஐடியா போய் இருக்காதீங்க. ஏன்னா புல் பேக் வரப்போகுது என்னை பொறுத்தவரை. ஸோ சில்வருக்கு இப்படி, ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ சில்வர் இப்படி போகும், ஸோ கோல்டு வந்து இப்படி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டாக கோல்டுக்கு 6,000, பிறகு 16,000 வைப்போம். ஓகே, சில்வருக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக 120, 110 அந்த மாதிரி போகும், பிறகு 300க்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 300 மாதிரி அரௌண்ட் 300 வைப்போம். ஆனால் எப்போயுமே பெரிய புல் பேக் வரும், சில்வரில் நல்ல பெரிய புல் பேக் வரும். இந்த மார்க்கெட் கிராஷ் வரைக்குள்ள இதுவும் சேர்ந்து கிராஷ் ஆகும், அப்போ இங்கே வந்து சேரும். அதே மாதிரி கோல்டு மார்க்கெட் கிராஷ் ஆகக்குள்ள இங்கே வந்து சேர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்றது சென்ட்ரல் பேங்க் இங்கே தான் நிறைய, இங்கேயும் வாங்கினாங்க சென்ட்ரல் பேங்க், இங்கேயும் வாங்கினாங்க. ஸோ சென்ட்ரல் பேங்க் இங்கே வந்து வாங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய சென்ட்ரல் பேங்க். ஏன்னா கோல்டு ஏறுறது வந்து ஏதோ ஒன்றை பேசிக்காக சொல்ல போனால் கோல்டு நல்லா பறக்குதுன்னா அது நல்லதுக்கு இல்லைன்னு தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா ஏதோ ஒரு காரணங்களுக்காக தான் கோல்டு பறக்குது. ஆனால் இந்த கோல்டு 20,000க்கு போனால் சந்தோஷம் தான், நல்லா காசு மேக் பண்ணால். ஆனால் அப்படி போகுதுன்னா நிறைய டேஞ்சர்கள் காத்திருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கை ஈஸியாக இருக்காது. கோல்டில் காசு மேக் பண்ணலாம், ஆனால் டே டு டே லைஃப் வந்து ஈஸியாக இருக்காது, அது மட்டும் நிச்சயம். ஸோ ஆசைப்படலாம், பட் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பொறுத்திருந்தான் பார்க்கணும் என்ன மாதிரி இது நடக்க போகுதுண்டு. என்னை பொறுத்தவரை கோல்டு எதையோ வந்து சிக்னல் பண்ணி கொண்டிருக்கான். ஆனால் அந்த சிக்னல் என்னென்று பார்த்து கொண்டிருக்கேன், என்னென்று ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கேன். அது எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, நான் அதை பற்றி பார்ப்பேன். நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன், ஏன் கோல்டு ஏறுறது, அதுக்கு பின்னால் என்ன காரணங்கள் இருக்கலாம், அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுமென்று இன்னொரு வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் முதல் சொன்ன மாதிரி இது புது சேனல், ஸோ உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறேன். லைக் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோக்கள் வேணுமென்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றது இன்னொரு விஷயம், கமெண்ட்டில் வந்து நீங்கள் ட்ரேடர்ஸா இன்வெஸ்டரா இல்லாட்டி இன்வெஸ்டர் ப்ளஸ் ட்ரேடரா என்று கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் வந்து இந்த வீடியோஸை பார்க்குறாக்களை நான் புரிஞ்சுக்கொள்ளணும், அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோக்கள் செய்யலாம். அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, அப்போ நான் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம், புரிஞ்சுக்கலாம். எந்த வீடியோக்கு பார்க்குறாக்களை பற்றி நான் கொஞ்சம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் ஈஸியாக. அதை நானும் உங்களை புரிஞ்சுக்கொள்றதுக்கு சில கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சால் தான் நான் உங்களை புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி வீடியோக்கள் நான் மேக் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.